மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். நம்ம நிகழ்ச்சியில் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக 100 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். நேர்களாகிய நீங்கள் நிறைய கேள்விகளும் படிப்பு சம்பந்தமாக கேட்டு வர்றீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இன்னைக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு படிப்பு பற்றி தான் பேச போகிறோம். படிப்பு கிடையாது, ஒரு துறை. இன்னைக்கு கூடிய பாதி மாணவர்கள் இல்லைங்க, முக்காவாசி மாணவர்கள் இந்த துறையை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த துறையில் வேலை இழப்பு அப்படின்றதும் நம்ம அண்மை காலமாகவே நிறைய பார்க்க முடியுது. ஸோ இதிலிருந்து அவங்கள தற்காத்துக் கொள்வது எப்படி, இந்த துறையில் எப்படி நுழையிறது அப்படி பற்றி தான் பேச போகிறோம். என்ன துறைன்னு தானே கேட்குறீங்க? ஐடி துறை தாங்க. இந்த ஐடி துறைக்குள்ளே போகணும் அப்படின்னா என்ன கோர்ஸை சூஸ் பண்ணுறது, கை நிறைய சம்பளத்தோடு உள்ளே போகணும், அங்கேயே தன்னோட வேலையை தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணுறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேர்களாகிய நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணையும் அதே நேரத்தில் ஒரு QR கோட் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக தொழில் முனைவோர் பயிற்சியாளர் வெங்கடேசன் சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வரவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க. ஓகே சார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி மாணவர்கள் சம்பளம் அதிகம் ஒன்று காரணம். ஸ்ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ சம்பளத்துக்காகவே அவங்க ஒரு விரும்பாமலோ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு துறையாக ஐடி துறை இருக்குது. ஸோ இந்த ஐடி துறைனா என்ன, அதே நேரத்தில் ஐடி துறைங்கிறது ஒரு துறை மட்டும்தானா, அதில் என்னென்ன உட்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுங்க சார். ஐடி துறைங்கிறது இன்றைக்கி நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு துறையாக போச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ நீங்கள் ஒரு ஏசி கூட பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எனேபிள், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அசிஸ்டட் அது மாதிரி வந்துடுது. அதனால் கம்ப்யூட்டர் சார்ந்து கணினி சார்ந்து என்னன்னாலுமே அது ஐடி தான். முன்ன ஒரு காலத்தில் சாஃப்ட்வேர்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா எல்லாருமே வெறும் கோடிங் அது மாதிரி தான் பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து இப்போ ஒன்றுமில்லை, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் அங்கெல்லாம் போனீங்கன்னா கூட அதில் கம்ப்யூட்டர் அசிஸ்டடாக நம்மளுக்கு ரிப்போர்ட் டிஜிட்டலாக வந்துடுது. எங்கெல்லாம் டிஜிட்டலாக இருக்கோ இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். ஸோ ஒரு காலத்தில் ப்ரிவலண்ட்டாக இருந்தது கோடிங் மட்டும்தான். எல்லாருமே கோடரு, நான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறேன், இது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுலேயே பல துறைகள் இருக்குது. ஐடிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஐடின்னு யாரும் சொல்கிறது இல்லை, ஐடிஇஎஸ்ன்னு சொல்கிறேன், எனேபிளிங் சர்வீசஸ்ஸு, அந்த மாதிரி பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஓ, இது மாதிரி கேபிஓ, இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபீல்டில் இருக்குது. ரெண்டாவது இது எல்லாமே நம்ம வெளிநாடுகளுக்காக பண்ணுறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி துறையில் கொஞ்சம் சம்பளம் எல்லாத்த விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. ஓகே சார், பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க சார். நேரு வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் சந்தேகத்தை சார்கிட்ட கேட்டலாம். ஓகே சார். செல்வம் கும்பகோணம். சொல்லுங்கள் சார். செல்வா சார், உங்கள் சந்தேகம்னா சார்கிட்ட கேட்கலாம். ஓகே சார். சார் டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க சார். உங்கள் தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிருங்க சார். சார் செல்வம் பேசுகிறேன் சார். சொல்லலாம் சார், சந்தேகம்னா கேட்கலாம். தொலைக்காட்சி சார் செல்வம் கும்பகோணம் சார். சொல்லுங்கள் சார். சார் அந்த பாப்பா +2 பண்ணிட்டு இருக்காங்க. என்ன குரூப் எடுத்து நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சார், டவுட்டாக இருக்கு. +2ல என்ன குரூப் சார் எடுத்திருக்காங்க? சயின்ஸ் குரூப் எடுத்துருக்காங்க சார். ஓகே, அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே சார். ஆமாம் சார். நர்சிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. எனக்கு நர்சிங் வேண்டாமா, வேற ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஓகே சார். ஓகே, வேற என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில்? ஆமாம் சார். ஓகே சார், நல்லது சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். அவங்க 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்களா? அடுத்து என்ன படித்தா ஒரு நல்ல ஃபீல்டு இருக்கும்? இல்லை, அவங்களுக்கு நர்சிங்கில் விருப்பம். ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. பட் ஐடினா டெஃபினட்டாக பிஇ இல்லை பிடெக்கு, பிடெக் ஐடி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிடெக் ஐடி, இல்லை கொஞ்சம் கோராக வரணும், சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ன்னுவாங்க, இசிஇ, அது மாதிரி படிக்கலாம். ரொம்ப நிறைய, அதாவது இப்போ பிஇங்கிறது டக்குன்னு ஒரு 4 வருஷம் கழித்து ஒரு வேலை கிடைக்கிறது. அதே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே இருக்குது, அதுவும் படிக்கலாம். ஆனால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்னா உங்களுக்கு அது ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி, அவ்வளோ டெக்னிக்கலாக இருக்குது, ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில். அதனால் எப்படியும் நீங்கள் ஒரு பிஜி பண்ணணும், அது மாதிரி கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஒரு நான் கோடிங் ஜாபுக்கு யூ கேன் ஆல்வேஸ் சூஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிசிஏ, அது மாதிரி. ஓகே சார். இப்போ 12th முடிச்சிருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் 12th முடிச்சிட்டாங்க, ஐடி ஃபீல்டுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னா அங்கே விருப்பப்படுறாங்க அப்படின்னா, 12th முடிக்கிறதுக்கு முன்னாடி 10th முடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, 11th என்ன குரூப் எடுக்கணும் சார்? 11th கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பயாலஜி வச்சுக்கிட்டு 2 ஆப்ஷனாகவும் வச்சுக்கலாம். ஆனால் இல்லை நான் டெஃபினட்டாக ஐடி தான் வரணும்னா மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் மேத்ஸ் 100% கம்பல்சரி. ஏன்னா எல்லாருமே ரொம்ப என்கிட்ட கூட ஒரு 2 வாரம் முன்னாடி ஒருத்தங்க இந்த மாதிரி தான் 10th முடிச்சவங்க கேட்டாங்க. என் பையன் மேத்ஸில் ரொம்ப
ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் அவனுக்கு வந்து கோடிங் ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு எப்படின்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா மேத்ஸ் ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி ரியலி ரியலி குட் ஃபார் யூ டு பி அ குட் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அது மாதிரி அதனால் மேத்ஸ் இஸ் 100% கம்பல்சரி. எந்த குரூப்பாக இருந்தாலும் அதில் மேத்ஸ் இருந்தே ஆகணும். அது இருந்தால் தான் உங்களால் ஐடி ஃபீல்டில் நல்லபடியாக இருக்க முடியும். மோர்ஸோ இந்த ஏஐ எம்எல்னு வரும்போது எல்லாமே அல்காரிதம் அது மாதிரி இருக்கும்போது அந்த மேத்ஸ் நாலேஜ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். மேத்ஸ் தான் முக்கியம். ஓகே சார். ஆனால் இன்னொரு மித்து இருக்குது சார். நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இன்ஜினியரிங் எடுத்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோமேக்ஸ் பியூர் சயின்ஸில் எடுத்தால் போக முடியாது அப்படின்ற ஒரு மித்து இருக்குது, பார்த்துருக்கோம். அது எப்படி உண்மையா? இல்லை, கம்ப்யூட்டர் அது 100% உண்மை கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அது இருந்தால் போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன்னா உங்களுக்கு பயாலஜி விட இன்றைக்கி எல்லாருக்குமே என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொஞ்சம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. மற்றபடி அது அவசியங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி கட் ஆஃப் வேறு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இன்ஜினியரிங் இதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் தான் பார்க்குறோமே தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸோட மார்க் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஈவன் டு கெட் இன் டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிடெக் ஐடி அது மாதிரி. அதனால் அது எடுத்தால் சந்தோஷம், எடுக்கலைனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார். இப்போ ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது சார். என்னென்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க போகலாமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்திலேயே. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்கன்னா கோடிங் கொஞ்சம் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு நீங்கள் கோடிங் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எது சிறந்ததாக இருக்கும்? யாருக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க? எது எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும்? அதை பற்றி பேசலாம் சார். ஒரு நேர் இருக்காங்க. நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் பேர் பாபு சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சந்தேகம்னா கேட்கலாம். மதுரை சார். மதுரை சார். நல்லது சார், கேட்குது சார். உங்க சந்தேகம்னா கேட்கலாம் சார். என் மையன் 21-25 பேட்ச் இந்த வருஷம் தான் சார் முடிச்சிருக்கேன். ஓகே சார். ஐஎஸ்சி சிலபஸ் சார். அதாவது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். முடிச்சு இன்டர்னும் போயிட்டு வந்துட்டேன் 6 மாசம் கோயம்புத்தூர். சரிங்க சார். திருப்பி நிப்பாட்டிட்டாங்க. இப்ப வேலைக்கு நினைச்சிருக்கேன். வேலைக்கு ஃபர்தரா என்ன செய்யலாம்? படிக்கலாமா இல்ல வேற எதுவும் ஐடிக்கு ட்ரை பண்ணலாமா? இப்போ அவருக்கு வேலை கிடைச்சிருச்சுங்களா? கேட்கலாம் சார், நீங்கள் இன்டர் பண்ணலாம். இப்போ அவருக்கு வேலை கிடைச்சிருச்சுங்களா இல்லைங்களா? வேலை கிடைச்சிருச்சு சார். 6 மாசம் இன்டர்ன் காலேஜ்ல 2 மணிக்கு அனுப்பி விட்டாங்க. சரி. அதை கண்டினியூ பண்ணல கம்பெனிக்காரங்க. ஓகே. அதனால இப்ப ஃபர்தரா படிக்கலாமா இல்ல வேற எதுவும் ஐடி துறையில வேணா அதுக்கு எப்படி ட்ரை பண்ணி வேலைக்கு போறது? சார் அவருக்கு வேலை ஏன்னா 6 மாதம் இன்டர்ன்ஷிப் நல்லபடியாக பண்ணியிருந்தாருன்னா வேலைக்கு போகிறதுல வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது சார். அவர் என்ன ஃபீல்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணார், அவர் கோடிங்கில் பண்ணாரா, என்ன டெஸ்டிங்கில் பண்ணாரா, என்னங்கிறது கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தாருன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்க காலேஜில் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க அதையும் செக் பண்ணுங்கள். இது எதுவுமே இல்லைன்னா ஹையர் ஸ்டடி அதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து வேலைக்காக போகிறத விட அவங்களுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகாடமியில் ரிசர்ச் பண்ண போகிறேன், ப்ரொஃபஸர் ஆக போகிறேன், அது மாதிரினா ஃபர்தராக படிக்கிறதுல உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது. இல்லை நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எம்பிஏ அது மாதிரி பண்ணலாம். பட் இதில் தான் நான் இருக்க போகிறேன்னா ஹீ கேன் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் ஷீ கேன் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் ஜாப். இப்பயே வேலை தேடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க சார். உங்க பேரு எங்கேருந்து பேசுறீங்க? சார் என் பேர் செந்திலிங்க சார், திருப்பூருங்க. சரிங்க சார். சார் பாப்பா வந்து பிஎஸ்சி சிஎஸ் படிச்சுட்டு இருக்கு அப்படிங்க காலேஜ். ஓகே. ஆமாம் சார். அது பிஎஸ்சி சிஎஸ் படித்தா ஐடி போகலாங்களா சார்? சார் பிஎஸ்சி சிஎஸ் படித்தா கண்டிப்பாக ஐடி போகலாம் சார். ஓகே. கண்டிப்பாக போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க எதையா ஒன்றுத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும் சார். அவங்க வந்து இப்போ கோடிங்கோ இல்லைனா நாலேஜ் ப்ராசஸிங், கேபிஓ அது மாதிரி என்னத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும், அதில் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகே சார். அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே சார். நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டோம் எது பெஸ்ட்டு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது பெஸ்ட்டா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு. சார் ஒரு சமயத்தில் வந்து பிஇ தான் கரெக்டாக இருந்தது. ஏன்னா ரொம்ப சிம்பிள் ரீசன் சார். நம்ம ப்ரைமரிலி நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர்டர் வருது எல்லாமே அமெரிக்காவிலேருந்து தான் வருது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாருக்குமே வெளிநாடு அமிச்சா தான் அவங்களுக்கு ஒரு க்ரோத்து, அங்கே போனால் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு அந்த 16 இயர் எஜுகேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதனால வி ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் பிஇ. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெக்குவயர்மெண்ட்டும் ஜாஸ்தியாக போயிடுச்சு. நிறைய நீட்ஸு
இன்ஃபேக்ட் நாஸ்காமோட டேட்டா படி 5.4 மில்லியன் ஐடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா 5.4 மில்லியன் ஐடி ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாம் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ். அது மாதிரி இது மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் யாருக்குமே தெரியாமல் இயங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சேர்த்தா அந்த நம்பர் எவ்வளோன்னு எனக்கு தெரியல எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபீல்டில் நம்மளுக்கு இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸ்கில் அண்ட் நாலேஜ். நீ வந்து ஓகே ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக கிராஜுவேஷன் பண்ணிட்டீங்களா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஇஓ, அதை பண்ணிட்டதுக்கப்புறம் நீ என்ன ஸ்கில் அக்வயர் பண்ணியிருக்க, உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, நீ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணியிருக்க, இதெல்லாம் தான் இப்போ முக்கியமாகிடுச்சுங்க. இதை நல்லா நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டோன்னா, அதாவது எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, இதை வந்து நான் எக்ஸிபிட் பண்ணணும், இதை நான் பண்ணியிருக்கேன்னு காட்டணும் அந்த கம்பெனி. அதை நம்ம காட்டிட்டோன்னா இதோட கேப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி என்ட்ரி லெவலில். அதுக்கப்புறமா நாளைக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கெல்லாம் நான் வந்து இங்கே ஒரு சைட்டில் வந்து ஒரு பிஜி பண்ணுறதோ எல்லாவோ நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். ஓகே சார், பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க சார். நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகத்தை சார்ட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. சார் என் பையன் வந்து எம்எல்எம் படிக்கிறான் சார். சரிங்கம்மா. நாங்கள் தேனி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். ம். அவன் வந்து ஐடி ஃபீல்டில் போகணுமுன்னா எப்படி சார் அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து எம்எல்எம் படிச்சுட்டு இருக்காங்களா, படிச்சு முடிச்சிட்டாங்களா? இதான் படிச்சுக்கிட்டு ஃபைனல் இயர் சார். சரிம்மா சரிம்மா. இப்போ மாணவர் இருக்காங்களா பக்கத்தில்? இல்லை சார், அவன் காலேஜில் இருக்கான் சார். அப்படிங்களாம்மா. இப்போ எம்எல்எம் படிச்சு சென்னையில் படிக்கிறான் சார். சென்னையில் படிச்சுட்டு. சரிம்மா சரிம்மா. எம்எல்எம் படிச்சுட்டு மட்டும் ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், எப்படி போகலான்னு கேட்குறீங்க? அதான் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அதுக்கான வழி தெரியல. ஓகேம்மா, நல்லதும்மா. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலாக சார் சொல்லுவாங்க. இப்போ இங்கே பெற்றோராக இருந்து கேட்குறாங்க, எல்லாருக்குமே கூடிய அந்த ஒரு தயக்கம் தான். படிச்சிருவாங்க, வேறு படிப்பு படிச்சுட்டு வருவாங்க, ஐடி தொடர்பான படிப்பும் படிப்பாங்க, இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க சார். இந்த இன்டர்வியூவில் கிராக் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருப்பாங்க, ரொம்ப தயங்குவாங்க, நல்ல பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்களும் தயங்குறாங்க. இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார். இல்லை, இது எல்லாருமே கோ த்ரூ பண்ணுறது தான். அந்த ஒரு எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ரிசல்ட்டை பற்றி நினைக்காம நம்ம என்ஜாய் பண்ணணும். நீங்கள் போய் அந்த எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதுதான் சொல்லுவாங்க. இப்போ கம்யூனிகேஷனுமே ஸ்பீக் டு எக்ஸ்ப்ரெஸ் நாட் டு இம்ப்ரெஸ் அப்படின்வாங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நல்லபடியாக இன்டர்வியூவர்கிட்ட சொல்கிறது தான் இது. அதை வந்து ஆக்சுவலி இது ஒரு சிம்பிள் டெக்னிக் ஒன்று இருக்குது. இட்ஸ் கால்ட் எம்டி சேர் டெக்னிக். அதாவது 2 சேர் போட்டுக்கிட்டு எதிர ஒரு இன்டர்வியூவர் உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இந்த கேள்வி கேட்டு இந்த பக்கம் வந்து நீங்களே பதில் சொல்லிட்டு அந்த ஃபீலை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா தான் உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது, அவர் அந்த எம்எல்எம் படிச்சுட்டு இதில் வராருன்னா ஐடி துறையில் வெறும் டெக்னிக்கலாக தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் அனாலிசிஸ்னு ஒரு ஜாப் ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம், கூகுள் பே யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம். அந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு பேங்கிங் தெரிஞ்ச ஒருத்தர் தான் அது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிடும். டெக்னிக்கலாக ஒருத்தர் சாஃப்ட்வேர் எழுதுவார், பேங்கிங் தெரிஞ்சவர் வந்து இப்படி தான் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து ரிக்குவயர்மெண்ட் கொடுப்பாரு. இவங்க தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் வந்து அவரோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அதில் பயிற்சி பெற்றுக்கிட்டு எந்த கம்பெனி இதுக்கு ரிலேட்டடாக பேங்கிங் சாஃப்ட்வேராக இவருக்கு ரிலேட்டடாக எந்த கம்பெனி எப்படி அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுதோ அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் கொடுக்கறதுல பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஆகலாம். அது வந்து ஒரு லைன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே வந்து நான் டக்குன்னு மெக்கானிக்கல் இருந்துட்டு நான் கோடிங் பண்ணோம் அப்படின்லாம் இது இப்படியே போனாங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ரோல் ஒரு ப்ராஜெக்டில். இதில் வந்து க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே சார், அடுத்த நேரம் போகலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலேருந்து பேசுறோம் சார். என்னோட பொண்ணு வந்துக்காக கேட்கணும்னு கேள்வி. என் பொண்ணு இப்பதான் +2 முடிச்சு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மதுரை பாத்திமா காலேஜ்ல போன வாரம் ஜாயின் பண்ண விட்டேன் சார். சரிங்க சார். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இந்த அரசு துறையிலையும் பிளஸ் ஐடி ஃபீல்ட்லையும் வேல்யூ இருக்குன்னு சொன்னாங்க, அதனால ஜாயின் பண்ண விட்டுட்டேன். இப்ப பிஎஸ்சி அக்ரியும் கவுன்சிலிங் போட்டிருக்கோம். இப்ப குழப்பத்துல இருக்கேன் சார். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணட்டுமா இல்ல பிஎஸ்சி அக்ரிக்கு பண்ணலாமா? ஏன்னா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி எனக்கு அதிகம் தெரியல. ஆனா பிஎஸ்சி அக்ரி எல்லாருமே வந்து நல்ல படிப்புன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். நன்றிகள் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இணைப்புல வந்து மிக்க ரொம்ப நன்றி சார். அலைபேசியில் அழைச்சமைக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். சார் பதில் சொல்லுவாங்க.
இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின். ஆனால் இது ஆக்சுவலி இந்த ஒரு தப்பு நம்ம எல்லாருமே பண்ணுறோமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது இது மாதிரி. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குங்கிறது அவங்க அது கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அக்ரி வேறு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேறு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஃபினெட்லி வெரி குட் கோர்ஸ், ரொம்ப நல்ல கோர்ஸு. ஐடி துறையில் இது பண்ணுறது, அதுவும் எஸ்பெஷலி ஏஎம்எல்லுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா சயின்ஸுக்கெலாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு படிப்புனா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஆனால் இது டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் அவங்க சூஸ் பண்ணோம். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தா ஐடி துறையில் வர முடியுமான்னு 100% வரலாம். ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம் சார். இருந்தாலும் அவங்களுடைய மாணவியோட எண்ணையோ அதை பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. ஓகே சார், அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், நான் என் நேம் வந்து அனஸ்தாசியா ஃப்ரம் மதுரை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் சார். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நான் இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போது எனக்கு செமஸ்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் இயர் போக போகிறேன். எப்படின்னா, இப்போ 12th வரையுமே வந்து மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டில் எப்படி சொல்லியிருப்பாங்க. சரி எப்படியோ படிச்சுட்டு போகிறதுனால படித்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது எதில் ஸ்கோப் நிறைய இருக்குது அது மாதிரி பார்த்து நான் பிஇ சூஸ் பண்ணேன். ஸோ எல்லாருமே நல்ல ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பிடிச்சி தான் சூஸ் பண்ணேன். அண்ட் இப்போ நம்ம என்ன ஸ்கில்ஸ்லாம் நம்ம இருக்க முடியும் சார்? இப்போது ஒரு சிறப்புல லைக் நம்ம ரெஷ்யூம் வந்து நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஸ்கில்ஸ் அங்கே இருக்கணும் இல்லை. ஸோ என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணால் ஃபியூச்சரில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எனக்கு நிறைய போகணும். நான் கேட்கணும்னு நினச்சேன், நான் யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சில டவுட். ஓகே மேடம், நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போது அடுத்த 8 செமஸ்டருக்கு அந்த காலேஜோட கோர்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது ப்ரைமரி. உங்களோட சிஜிபிஏவாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த என்ன சிலபஸோ அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு சப்ஸ்டியூட் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப அருமையாக கேட்டீங்க, அதை தவிர என்னென்ன ஸ்கில் டெவலப் பண்ணோன்னு. இப்போ உங்களுக்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் உங்கள் காலேஜில் எப்படி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாமே என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கணுமோ அதை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கம்யூனிகேஷன் ஸ்கில். இது எல்லாருமே திருப்பி திருப்பி சொல்கிறது தான். கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நான் உடனே கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு 1000 பேர் முன்னாடி போய் ஒரு சொற்பொழிவு ஆற்றணும் அதெல்லாம் நான் சொல்லலை. உங்கள் மனசில் இருக்கிறத ஃப்ரீயாக பேசணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் அதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில். நான் இன்ஃபேக்ட் எனக்கு கூட யாரோ எப்படி கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுன்னா இங்கிலீஷ் காமிக்ஸ் படிங்க. அது ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி நிறைய நம்ம புழக்கத்தில் இருக்கிற ஸ்டோரிலாம் வச்சுட்டு நீங்கள் காமிக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் வொக்காபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதோட சேர்ந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் 1. செகண்ட் திங் இஸ், இனி எல்லாருமே ChatGPT அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை நான் உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்னென்னா வி கால் சம்திங் ஆஸ் பில்ட், ஃபெயில், ஆஸ்க் ஏஐ அண்ட் இம்ப்ரூவ். அதாவது நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா எடுத்து பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டூல்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீ. இப்போது நீங்களே பில்ட் பண்ணுங்கள். ஃபெயில் ஆகுங்க, இது தப்பாக பில்ட் பண்ணுங்கள். ஏஐ கிட்ட கேளுங்க, நான் கரெக்டாக பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேன்னா. அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுங்கள். இந்த பில்ட் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, இதை எப்படி நான் பெட்டர் பண்ணுறது. நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டரில் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 8th செமஸ்டர் முடிக்கும்போது ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது யூ வில் ஹாவ் இனஃப் திங்ஸ் டு ஷோ டு தெம் சேயிங் தட் இதெல்லாம் நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட்டில் கூட நீங்கள் கேட்கலாம். நான் ஐ லிஸ்ட் அவுட் த ஃப்ரீ டூல்ஸ் தட் ஆர் அவைலபிள் ஃபார் யூ டு லேர்ன் ஈஸிலி. ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம். வணக்கம் சார். நங்கநல்லூர்ல இருந்து ராஜு பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம்? சார் என்னோட இன்னைக்கு வந்து எல்லாமே தொழில்நுட்ப துறையில வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சார்ந்தே இருக்குது. கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சது மட்டும்தான் வந்து நம்ம வந்து இந்த தொழில் செய்ய முடியுமா, இல்ல கம்ப்யூட்டர் நம்ம இல்லாமலே வேற இந்த தொழில் செய்ய முடியுமான்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, கம்ப்யூட்டர் படிப்பு இல்லாமலே இந்த தொழில் செய்யும், அதுதான் எனக்கு படிப்பு இல்லைங்க சார். பொதுவாக நிறைய தொழில் இருக்கு. இந்த தொழில் எல்லாமே தொழில்நுட்பம் வந்துருச்சு, அதில் கம்ப்யூட்டர் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது இல்லாமல் அதை செய்ய முடியுமா அந்த மாதிரி கேட்டார் நினைக்கிறேன் சார். கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியுமா சார்? கம்ப்யூட்டர் இல்லாமல் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது சார். பட்
நீங்கள் இப்போ ஒரு காலத்தில் நம்ம சைக்கிளில் போயிருந்தோம், நடந்து போயிருந்தோம், அப்புறம் சைக்கிளில் போகிறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறது. அதுக்கு அடுத்தது ஒரு 2 வீலரில் போகிறோம், இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருந்து. ஸோ ஐடி இஸ் அன் எனேபிளர். உங்களை வந்து உங்கள் வேலையை பெட்டராக பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை நான் பழைய மாதிரியே பண்ணுறேன், புக்லேயே நோட்லேயே அக்கௌண்ட்ஸ் எழுதுகிறேன்னு யாரும் நம்மளை வந்து இப்படி தான் எழுதணும்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஐடி வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்மளோட வேலைகளை வேலை பலு வந்து கம்மியாக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணுறதும் உங்களோட நன்மைக்கு தான். ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, இணைப்புல வந்துட்டீங்க. தொலைக்காட்சியோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க, நம்ம அடுத்த நேருக்கு போகணும் இல்லையா, கொஞ்சம் இடையூறாக இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ம், சார், எங்கள் பொண்ணு இப்போ தான் +2 முடிச்சிருக்குங்க, இந்த வருஷம் தான். ஓகேம்மா. அவங்களோட விருப்பம் வந்து பிஇ தான் எடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆ இப்போ பிஇல வந்து இசிஇ எடுத்திருக்காங்க. ம் அந்த கோர்ஸ் வந்து எப்படி என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டாங்க. ஓகேம்மா, நல்லது. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான பதில் சார் சொல்லுவாங்க. வெரி குட் கோர்ஸ்மா. ஏன்னா ஈஸின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கோர் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் கம்யூனிகேஷன்லேயும் போகலாம், ப்ளஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் கோடிங் அது மாதிரியும் வரலாம். ஈஸிங்கிறது வந்து ரொம்ப நல்ல கோர்ஸு. இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஒரு ஏரியா மட்டும்தான் இருக்குது. ஈஸியில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது, எதிர்காலம். அடுத்த நேருக்கு போய் நினைக்கிறேன் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம்மா, பேசலாம். ஹலோ, கும்பகோணம் காவியா பேசுகிறேன். சொல்லுங்க காவியா, உங்க சந்தேகம் என்ன சார் கேட்கலாம். என் தம்பி வந்து 10th பாலிடெக் காலேஜ் படிக்கிறான். ம், அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி எடுத்திருக்கான். அதை இந்த குரூப் எடுத்தால் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து. ஆமாம். அப்போ டெஃபினட்டாக மேத்ஸும் இருக்கும். ம், ஓகே. ஸோ மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலே உங்களுக்கு மேத்ஸ் இருந்துட்டாலே பல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஐடி துறையில் வரணுன்னா இது ரெண்டுமே இருந்தால் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். நல்ல டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஒரு வைடாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கணுன்னா மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அ குட் குரூப் தட் யூ ஹவ் சோசன். ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் இன்ஃபுளுதான் வந்துட்டீங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம்மா, பேசலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகத்தை சார்கிட்ட கேட்கலாம். சார், நாங்கள் அதே நெல்லூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா. கட்டாயம் சார். ஹலோ. இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறத கேட்குற, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாமா? சரிங்க சார். அதே சார், சைபர் செக்யூரிட்டின்னு சொன்னேன் சார். சொல்லுங்கம்மா, இன்னொரு வாட்டி சொல்லலாம். சைபர் செக்யூரிட்டி பையன் எடுத்துக்கேன். ஓகே, சைபர் செக்யூரிட்டி எடுத்திருக்காங்க. ஆமாம் சார். சரிங்கம்மா. அதனால எது நல்லபடியாக வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா என்னாண்டு? ஓகேம்மா. ஆமாம், நல்லது நல்லது. சைபர் செக்யூரிட்டிக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் சார். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்கம்மா. சைபர் இன்ஃபேக்ட் இது நம்ம முன்னாடியே பேசணும்னு நினச்சது. சைபர் செக்யூரிட்டி ஏஐஎம்எல் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா நிறைய ஆன்லைன் போயிட்டுருக்கு, நம்ம மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து பேங்கிங்லேருந்து எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி இப்போது வார்ஃபேர் எல்லாமே சைபரில் தான் நடக்குது. அதனால் இதை தடுக்கிறதுக்கு எல்லாமே சைபர் செக்யூரிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதனால் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப நல்ல கோர்ஸு. நல்ல காலேஜ் படிக்கும்போது நல்லபடியாக அதில் படித்து நல்ல சிஜிபிஐ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய ஒரு கோர்ஸ்னால் இப்போ சத்திக்கு சைபர் செக்யூரிட்டி தான். வெரி குட் கோர்ஸ் தட் ஸ்டூடெண்ட் ஹஸ் சோசன். ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் சார். ம், சந்தேகம் என்ன சார், கேட்கலாம். எங்கள் பையன் வந்து +2 முடிச்சிருக்கான் சார். அவன் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கான் சார். சார், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சா என்ன சார் ஜாப் கிடைக்கும்? +2 முடிச்சுட்டு எம்எஸ்சி போயிட்டாங்களா? எம்எஸ்சி படிக்க போறார் சார். ஓகே ஓகே. அவங்களுக்கு என்ன சார் ஜாப் கிடைக்கும் வெளியே வந்தாக்கா? 5 years கோர்ஸ் சார். ஓகே. அது முடிச்சுட்டு வெளியே வந்தா என்ன சார் ஜாப் கிடைக்கும்? ஓகே, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வெளியே வந்தால் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பற்றி கேட்டிருக்காங்க. ஐடி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஐடிக்கு போகலாமா, அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க. இதுக்கும் போகலாம். ஆனால் ஒரு இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி படிக்கிறாங்கன்னா அவங்க கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தான் படிப்பாங்க. இன்ஃபேக்ட் அதுலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
ஏன்னா நான் நிறைய இன்டெகிரேட்டட் அவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ஜென்ரலி பிஹெச்டி பண்ணி ரிசர்ச் அந்த மாதிரி பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்க வரும் மாதிரி தெரியுது. இல்லைன்னா அந்த ஐ டோன்ட் திங்க் 5 இயர்ஸ் அதை படிக்க மாட்டாங்க அப்படின்னு. எப்படி சார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு டிகிரி முடிச்சோன்னே வேலைக்கு போகிறவங்கள நம்ம நிறைய பார்க்குறோம் சார். பொருளாதாரமும் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதனால் ஒரு டிகிரி முடிச்சோன்னே வேலை பார்க்கறதுக்கு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்டிகிரேட்டட் டிகிரியை படிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, டெஃபினட்டாக. இன்ஃபேக்ட் இப்போ இந்த ஐஏஎம்மில் வந்து எம்பிஏஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, நிறைய என்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஜாப் எடுத்துகிட்டு ஒரு டூ இயர்ஸ் கழித்து எனக்கு நான் வந்து எம்பிஏ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட் எழுதி கேட்டுக்கெலாம் போகிறாங்க. இப்போது ஐஏஎம்ஸே 5 இயர் ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டே நேராக அப்படியே பிபிஏ எம்பிஏன்னு. ஸோ அதுக்கான ரோல்ஸும் நிறைய இருக்குது. ஒரு சேல்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கான ரோல்ஸும் நிறைய இருக்குது. அதனால் வந்து இளமையில் கல். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன்னா நிறைய படிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ், இன்ஃபேக்ட் என்னோடய பாஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவார், the first 10 years of your life or your professional life, you only earn 1% of your lifetime earnings. அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கற்றுக்கறல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த முதல் 10 வருஷத்தில் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும்னுவாங்க, ஜாஸ்தியாக இருக்கும். அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் இன்ஃபேக்ட் எங்கள் ஆஃபீஸ்லேயே வரவங்களே சொல்லுவேன், 8 செமஸ்டர் நீ என்ஜினியரிங் படிச்சிட்டியா, இன்னும் ஒரு செமஸ்டர் படிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு முதல் 6 மாதம் எல்லாத்தையும் படிக்கிறத வந்து பாருங்கள். அதுதான் உங்களோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே சார். அதனால் அது ரொம்ப நல்ல கோர்ஸு. அது அவங்க அதுலேயே இருக்கும். இல்லைனாலும் நாளை மறுநாள் திருப்பி ஐடிக்கும் வரலாம். நல்ல சார். அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க சார், பேசலாம் சார். சார் இப்போ ஏஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சரியான ப்ரொஃபசர்ஸ் காலேஜில் இருக்காங்களான்னு தெரியணும் சார். அதாவது அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு அதை லேர்ன் பண்ண ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்களா, அதனுடைய எதிர்காலம் எப்படியா, அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எது எப்படி இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் சேர்றப்ப ஒரு ஏஎம்எல் சொல்லி சேர்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனா அதனுடைய ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு இங்க சொல்லி கொடுக்க ட்ரெயின் பண்ற அளவுக்கு என்ன நம்ம இதுல காலேஜஸ்ல ப்ரொஃபசர்ஸ் அவைலபிள் இருக்கா? ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க. இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த கேள்வியை வாங்கிக்கலாம் சார். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்டலாம். ஓகே சார், தேவேந்திரன் சார், ஆவடில இருந்து பேசுறேன். நல்லது சார். அது என் பாப்பா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கு +1. +2 முடிச்ச உடனே எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் சார் கேட்கலாம் தான் சார் ஃபோன் போட்டேன். ஓகே ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சொல்லுங்க சார், கேள்வி எதுவும் இருக்கா? ஓகே சார், நேரோட இணைப்பு கட்டாயம் நினைக்கிறேன். ஸோ 2 கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சொல்லிடலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து சொல்லலாம் சார். ஆமாம், அவங்க 12th முடிச்சப்பறம் எந்த கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, சர்க்கியூட் பிரான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. அவங்க ஐடிக்குள்ளே வரணுன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிடெக் ஐடி இல்லை பிஇ இசிஇ, அப்படி இல்லைன்னா நீங்கள் பிசிஏ பிஎஸ்சியும் படிக்கலாம், அப்படியும் வரலாம். இது 2 வகையாகவும் வரலாம். அவங்களோட எந்த காலேஜ் கிடைக்கிது, அவங்களோட பொருளாதார இது எல்லாத்தையும் வச்சு அவங்க டிசைட் பண்ண. பட் இது 2மே ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது ஐடி உள்ள வரதுக்கு. ஓகே சார், நீங்கள் ஐடி ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, ஹெச்ஆராகவும் இருந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, படிப்பு பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு குறிப்பாக ஏஐக்கு, ஏடிஎஸ்க்கு, எம்எல்க்கு, டிஎலுக்கு வந்து ப்ரொஃபஸருக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய பொதுவான கருத்து என்ன? அதே நேரத்தில் ஒரு மாணவர் ஐடி ஃபீல்டில் போகணும் அப்படின்னா எந்த விஷயத்தை ஒரு காலேஜில் பார்க்கணும்? ஏன்னா காலேஜ் ஒரு முக்கியமான விஷயம். காலேஜில் வந்து ஃபேக்கல்ட்டி பார்க்கணுமா இல்லை அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டு போகணுமா? எஸ், இன்ஃபேக்ட் அது ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நானும் ப்ராபப்ளி அவர் நினச்ச மாதிரி தான் நினச்சிருப்பேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் நான் இப்போ மெம்பராக இருக்கேன். அதனால் சிலபஸ்ஸு எல்லாமே வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் த ஃபேக்கல்ட்டிஸ்னு ஃபேக்கல்ட்டியை முதல்ல ட்ரெயின் பண்ணிட்டு தான் இந்த ப்ரோக்ராம்ஸை இது பண்ணுவாங்க. ரெண்டாவது, எந்த ஒரு காலேஜும் திடீர்னு இன்றைக்கி இந்த வருஷம் நான் இது ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன், யூனிவர்சிட்டி போய் அவங்கள அவங்கள வந்து இவங்களுக்கு இது கற்றுக் கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்காங்கன்னு பார்த்து அதை கிரெடிட் பண்ணால் தான் இவங்களால் இந்த கோர்ஸே கொடுக்க முடியும். ரெண்டாவது, எல்லா ப்ரொஃபஸருமே
இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க, ஏன்னா இதில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஆயிருக்கும் ஒரு கம்பெனியில் போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணினா தான் இவங்க வந்து கோர்ஸே எடுக்க முடியும். இது மேண்டேட்ரி. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு வருஷமே அந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து இது பண்ணணும். இன்ஃபேக்ட் என்னோட கம்பெனிலே 2 ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி ஏஎம்எல்ல ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் தைரியமாக இதை நான் சொல்கிறேன். பியாண்ட் ஆல் திஸ், நான் வந்து ஒரு பேரண்ட்டாக தான் நான் இதை யோசிக்கிறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனலாக அதை பதில் சொல்ல. நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்புகிறோம், ஆனால் டியூஷனும் வைக்கிறோம். அப்போது அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர் நல்லா இல்லாமல் கிடையாது, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்கணும். ஸோ காலேஜ்லேயும் அது மாதிரி தான். ஸோ ஏஎம்எல் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து அவங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டாக தான் சொல்லி தருவாங்க. அந்த சிலபஸில் என்ன இருக்குது, நீ என்ன மார்க் வாங்கணும், அதுக்கு வந்து ஒரு முதல் படி தான். இட்ஸ் கால் பேபி ஸ்டெப்பு. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பெருசாக பண்ணணும்னா நீங்கள் வந்து வெளியில் நீங்களாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து தான் ஆகணும். அதுக்காக நான் உடனே தனியாக ஒரு கோர்ஸ் போகணுன்னு சொல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இன்றைக்கி வந்து லவபிள்னு ஒரு டூல் இருக்குது, கர்சர்னு ஒரு ஃப்ரீ ஏஐ டூல் இருக்குது, ரெப்பிலிட்னு ஒரு டூல் இருக்குது. இதிலலாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்களே கோட் எழுதி அது உங்களுக்கு சொல்லித்தரும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஃப்ரீ கோர்சஸ், யூடியூப்பில் இல்லாத கோர்ஸே கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா. இன்ஃபேக்ட் எந்தெந்த யூனிவர்சிட்டி இந்த மூஸ்ன்னு இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் கோர்சஸ்ஸு, ஹார்வர்ட்லேருந்து கூட உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது. அந்த அடிஷ்னல் எஃபர்ட்டை நம்ம போட்டு தான் ஆகணும். அதனால் அது ஏன் திடீர்னு காலேஜ் வந்தோடனே நம்ம வேறு மாதிரி நினைக்கிறோங்கிறது கிடையாது. அவங்க சொல்லி தருவாங்க, அவங்க சிலபஸ்க்கு சொல்லி தருவாங்க. அவங்களும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா சொல்லி தரணும். ப்ரொஃபஸர்ஸ் அவ்வளோ படிக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ப்ளஸ் யூ ஆல்சோ ஹேவ் டு டேக் தட் அடிஷ்னல் எஃபர்ட். தட் இஸ் வென் யூ வில் ஸ்டாண்ட் அவுட். நான் இன்ஃபேக்ட் அதை நான் கொஞ்சம் வேலையோட சேர்ந்து நான் சொல்கிறேன். 4 வருஷம் கழித்து நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு நான் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனேன்னா ஒரு 1000 பேரை நான் பார்ப்பேன். சரி இல்லைனா கூட 500. இன்றைக்கி ஒரு காலேஜ் எடுத்திங்கன்னா 600 சீட், ஒரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி எடுத்திங்கன்னா 1200 சீட்ஸ் இருக்குது. நான் ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போகும்போது குறைஞ்சது 400 பேர் என் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இந்த 400 பேரில் ஹவு டு ஐ டிஃப்ரென்ஷியேட், என்ன நான் எப்படி தனித்துவமாக காட்டிக்கிறேங்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அந்த 400 பேரில் நான் திருப்பி வந்து பார்த்துட்டு 10th இவ்வளோ மார்க், 12th இவ்வளோ மார்க்னா I'll get bored. ஒரு 10வது ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே யூ ஹாவ் டு இன்ட்ரெஸ்ட் மீ. நான் இது பண்ணியிருக்கேன். இதில் இன்னைக்கு வந்து யூ ஆர் இன் அ வெரி வெரி குட் டைம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம பண்ணதை காட்டுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா கோடருமே சொல்கிறேன். யாரெல்லாம் ஐடியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ்லாம் கற்றுக்கோங்க. கிட்டப் யூஸ் பண்ணுறது கற்றுக்கோங்க. கிட்டப்பில் நீங்கள் பண்ணதெல்லாம் போடுங்க. இந்த லிங்க்கை ஃபஸ்ட் அனுப்புங்க, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஹாவ் டு ஷோ இட் இன் ஆக்ஷன். அதை காமிச்சிங்கனாலே we will get interested. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொஃபஸர்ஸ் ஆர் டூயிங் their good job, but beyond that you have to put in that additional. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, பேசலாம். ஹலோ சார், நாங்கள் மதுரையிலேருந்து ஸ்வேதா பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்கலாம்? சார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னா அதுக்கு என்ன ஸ்கில் சார் டெவலப் பண்ணணும்? ஓகேம்மா, நல்ல கேள்வி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான சந்தேகத்துக்கு சார் பதில் சொல்லுவாங்க. மேடம், எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் ஐடி துறையில் அதுக்கான வேலை இருக்குது. இன்ஃபேக்ட் மெக்கானிக்கலே நான் கூட இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் அது மாதிரிலாம் வருது. அதுலேயும் நிறைய கம்ப்யூட்டர் சார்ந்து அந்த ரிலேட்டடாகவே உங்களால் பண்ண முடியும். அவங்க இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னொன்று சொல்லிடுறேன். ஸ்கில்ஸ் என்ன வளர்த்துக்கணும்? அதான். ஸோ அதுக்கு நீங்கள் இருக்கிற ஸ்கில்லோடையே போகலாம். பட்டு நீங்கள் அந்த கோர் ஐடி, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ டெஸ்டிங்கோ அது மாதிரி வரணுன்னா ஏதாவது ஒரு ஏரியா, இன்ஃபேக்ட் நீங்கள் ஆஃப் கேம்பஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து மற்றதெல்லாம் சஜஸ்டே பண்ண மாட்டேன். நீங்கள் கோடிங் மட்டும், ஒரு ஜாவாவோ ஒரு பைத்தானோ, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், அது மாதிரி MERN ஸ்டாக், மீன் ஸ்டாக்குங்கிறேன், ஏதாவது ஒன்று. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 90 டே ப்ரோக்ராம் மாதிரி இது நீங்களே அதை வச்சுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 30 டேஸ் வந்து அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்லில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதை வந்து நல்ல விதவிதமாக ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே பண்ணி, யாரும் தயவுமே உங்களுக்கு தேவையில்லை. நான் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய கோர்சஸ் யூடியூப்பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பண்ணி இன்ஃபேக்ட் நான் சொன்ன ஏஐ டூல்ஸ்லாம் முன்னாடி அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்கிறது அது கரெக்டாக சொல்லிடும். ஸோ ஃபஸ்ட்டு 30 டேஸ் என்ஷூர் தட் நீங்கள் அந்த ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு. 2வது 30 டேஸ் வந்து GitHub அப்படின்னு நீங்கள் எழுதுகிற கோடெல்லாம் போடுறதுக்கு ஒரு ரெபாசிட்டரி. இந்த GitHub வந்து ஆஃப் கேம்பஸில் இருக்கவங்களுக்கு வந்து தயவு செய்து, இன்ஃபேக்ட் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் உலகத்துக்கு காட்டுறதுக்கு
இதை யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா இதை தான் நாளைக்கு சொல்ல போகிறீங்க, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். 3வது, டோன்ட் வெயிட் ஃபார் அ ஜாப். இன்ஃபேக்ட் நீங்கள் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது, அவங்ககிட்ட போய் ஆஃபர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் எடுத்தோடனே என் ரெஸ்யூமே இருக்குது, நான் வேலைன்னு கேட்டிங்கன்னா அவங்களால கொடுக்க முடியாது. எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜாப் கொடுக்குறீங்களா, ஐ எம் வில்லிங் டு ஸ்பெண்ட் 2 hours a day அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபுட் இன் த டோர்னு சொல்லுவாங்க. எப்படியாவது உள்ளே போக ட்ரை பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு அவங்க கொடுக்குற ஒரு சின்ன ஜாபை நல்லபடியாக பண்ணிங்கன்னா தெர் இஸ் நோ ரீசன் தட் தே ஷுட் இதுக்கப்புறம் அவங்க ஜாபை எடுத்துக்காமல் இருக்கவே மாட்டாங்க. இதில் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் உங்கள் இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் பியாண்ட் ஆல் திஸ் நான் சொன்னது தான் கம்யூனிகேஷன். நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போனீங்கன்னா கூட நல்ல எனர்ஜி. இன்ஃபேக்ட் போன வாரம் கூட ஒரு கேண்டிடேட் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அந்த வாய்ஸே வந்து ஒரு மாதிரி தொய்வாக இருந்தது. அப்படிலாம் பேசினா வந்து ஒரு எனர்ஜியோட நல்ல ஒரு எனர்ஜியோடு நீங்கள் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே உங்களால் ஐடி ஃபீல்டில் வர முடியும். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது, டெஸ்டிங்கு, சர்டிஃபிகேஷன், அது மாதிரிலாம். அதெல்லாம் நான் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த நான் சொன்ன மெத்தடில் ஒரு கோடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு 80% சக்ஸஸ்னால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 20% தான் சக்ஸஸ் வருங்கிறது. ஏன்னா நானும் ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் கம்பெனிலேயே ஒரு டெவலப்பருக்கும் டெஸ்டருக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதில் வந்து நான் படிச்சுட்டு வரவங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸோடு வரவங்களுக்கு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் ஒரு கோடிங் இன்றைக்கி தேவையான ஒரு கோடிங்னா ஜாவா, பைத்தான், ரியாக்ட். இதில் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த ஸ்கில்ஸ்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், என் பொண்ணு பேர் கார்த்திகா சார். ஓகே. அவங்க வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கணுங்கிறாங்க. சரிங்கம்மா. அதை பத்தின ஃபியூச்சரா அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், இல்லை பிஜி கம்பல்சரி பண்ணணுமா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்க சார். ஓகேம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. இன்னொரு நேரம் இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த கேள்வி வாங்கிக்கலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, என் பேர் பிரியா. சொல்லுங்கம்மா. நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் பிஎஸ்சி அட்வான்ஸ் பயாலஜி வித் பயோடெக்னாலஜி போட்டிருக்கேன். ஓகே. அது முடிச்சா என்னென்ன ஜாப்ஸ் போகலாம் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன். பயோடெக்னாலஜி எடுத்திருக்கீங்களா? இல்லை, அட்வான்ஸ் பிஎஸ்சி அட்வான்ஸ் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. ஓகேம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலையும் சார் சொல்லுவாங்க. அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ சார், நான் வந்து மகிழன். சொல்லுங்க சார். அரியலூர்லேருந்து சார். சொல்லுங்க சார். 152 கட் ஆஃப் சார். எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும்னு என்னோட சாய்ஸ் வந்து இசிஇ, பிஎஸ்சி, ஐடி சார். ஓகே. என்னென்ன சொன்னீங்க? 3 சொன்னீங்க, என்னென்ன சொன்னீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சார், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. இந்த நம்ம என்ன காலேஜ் கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் 152 அப்படிங்கிறப்ப அந்த கம்யூனிட்டி வச்சு பார்த்தோம்னா பிரைவேட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் எப்படியும் 198. ஆமாம், 195 அதுகிட்ட போயிடும். அதுக்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ் பார்ப்பாங்க. ஒருவேளை கம்யூனிட்டி பேஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எம்பிசி, எஸ்சியாக இருந்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த 3 கோர்ஸ் சொன்னாங்க சார் கடைசியாக, அதுக்கு என்ன அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார்? என்ன மாதிரியான அந்த கோர்ஸ் எடுத்து ஐடிக்குள்ளே போகலாமா, அதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது அந்த இப்போ ஃபுட் டெக்னாலஜின்னு சொன்னாங்க. ஆமாம் சார். இப்போ இன்ஃபேக்ட் நிறைய ஃபுட் பேஸ்ட் ரிசர்ச்சஸ்லாம் நடக்குது. அது வந்து ரொம்ப நீஷ். அது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அங்கே மாதிரி தான் அப்ளை பண்ணோம். இப்போ ஜெனரிக்காக வரணும்னா திருப்பி முன்னாடி சொன்ன ஆன்சர் தான் நான் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ கடைசியாக ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, இசிஇ பண்ணுறேன், இன்னும் 2-3 கோர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இதற்கு எப்படி சார் ஃபியூச்சர் இருக்கும்? இசிக்கெல்லாம் எப்படி ஃபியூச்சர் இருக்கும் சார்? இது நம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முன்ன வந்து என்னென்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீடுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்துங்கிறனால வெறும் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் சர்க்கியூட் பிரான்ச்சஸ், இசிஇ, எலக்ட்ரானிக்ஸு, இது மாதிரி எடுத்தோம். அதனால் இப்போ வந்து அது மாதிரி ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் என்னோட ஆஃபீஸ்லேயே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரு, மெரைன் இன்ஜினியர்ஸ் எல்லாம்
கோடிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அது வந்து இப்போ அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீ என்ன ஸ்கில், வாட் இஸ் தட் யூ பிரிங் டு த டேபிள், நீங்கள் என்ன எங்கள் கம்பெனிக்கு வந்து வேல்யூ எடுத்துகிட்டு வரீங்களோ அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது. ஐடியில் வரணும்னா அதுக்காக நான் எல்லாருமே ஐடியில் வரணும்னு. இப்போ இசிஇ அவர் படித்தார், மெக்கானிக்கல், ஒரு சிலர் வந்து ஆட்டோமொபைலில் வந்து ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக அதுதான் பண்ணணும்னு. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து என்ஜின் டிசைன் பண்ணுறது, என்ஜினை டியூன் பண்ணுறது இதிலெல்லாம். ஸோ எல்லாருமே இதுக்கு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் வரணுன்னா உங்களுக்கு அவென்யூஸ் இருக்குது. ஓகே சார். நேர்களை இன்றைக்கி நம்ம ஐடி துறை சார்ந்தால் பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள் வந்து நீங்கள் பொதுவான படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. நாளைக்கும் நம்ம நிகழ்ச்சி இருக்குது. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சி 100 நாட்கள் அப்படின்றனால திங்கள்லேருந்து வாரந்தோறும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுகிறோம். பொதுவான படிப்புகள் குறித்து நாளைக்கு பேச இருக்கோம். நாளைக்கு 5 மணிக்கு பொதுவான படிப்பு வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். என்ன படிப்பு பற்றி வேணால் பேசலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஐடி துறை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேர்களாக நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணையும் அதே நேரத்தில் ஒரு QR கோட் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம். அதை பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க சார், அவங்க பேசலாம். அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசலாம். நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். பவதாரணி. சொல்லுங்கம்மா. எங்கள் பொண்ணோட கட் ஆஃப் வந்து 171. ஓகே. நாங்கள் இசிஇ படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஐடி ஃபீல்டு எப்படி சார் இருக்கணும்? இசிஇ படித்தோன்னா என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும்? ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. இசிஇ படித்து ஐடிக்குள்ளே போகிறதுக்கு என்ன மாதிரியான அவங்கள மேம்படுத்திக்கணும்னு கேட்குறாங்க சார். அதாவது முதல்ல காலேஜ் அந்த இசிஇ படிப்பை நல்லபடியாக படிக்க சொல்லுங்கள். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறது இதுதான். அந்த சிஜிபிஏ அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருங்க. 10th 12th சிஜிபிஏ இது இன்ஜினியரிங் எல்லாத்துலேயுமே. ஸோ இசிஇ படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஐடி வரணுன்னா அதுக்கேற்ற டெவலப்மெண்ட் டூல்ஸோ டெஸ்டிங்கோ இது அண்டு இன்னொன்று என்னென்னா கிட்டத்தட்ட 60% ரெக்ரூட்மெண்ட் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் ஆகுது. பாக்கி 40% தான் ஆஃப் கேம்பஸ். அதனால் எப்போயுமே அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் வரத்துக்கு நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கணுமோ அதை தயவு செய்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை முதல்ல பண்ணுங்கள். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்து அந்த கேம்பஸ் கிடைக்கலன்னா வெளியில் வந்து பண்ணுறது வந்து அடுத்த ஸ்டெப்பாக வச்சுக்கோங்கிறது தான் என்னோட. அதனால் முதல்ல காலேஜ் படிப்பு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஹை ஸ்கோர்ஸு எல்லாமே அதை வாங்குங்க. அதுக்கப்புறமா கேட் எழுதுறதோ இல்லைனா ஃபர்தராக நீங்கள் ப்ரோக்ராமிங் டூல்ஸ் பண்ணுறதோ எல்லாமே அதுக்கப்புறமா தான். ஓகே சார். நம்ம பள்ளியில் நல்லா படிக்கிறோம், அப்புறம் காலேஜில் வந்து நல்லா படிக்கிறோம் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் சார். ஆனால் இப்போ வந்து ஐடி ஃபீல்ட் ஜாப்பில் வந்து நிறைய சம்பளம் கிடைக்குது, வேலைவாய்ப்பும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுடைய அந்த வேலை இழப்பு அப்படிங்கிறது இந்த ஏஐ வந்தோடனே நிறைய பார்க்குறோம். ஸோ இதற்கான ஒரு பயமும் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளே போகலாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? இந்த பயம் வந்து நீங்கள் ஐடி ஃபீல்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பார்த்துருந்தீங்கன்னா அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு புது டெக்னாலஜி வந்தோடனே இல்லை இவங்களுக்கெல்லாம் வேலை போயிடும், இவங்களாம் லே ஆஃப் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏஐ வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறதுனால அதுலேயும் உங்களுக்கு இந்த பயம்லாம் இருக்குது. ஏஐனால் எஸ் ஜாப்ஸ் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரியும். ஸோ ஏஐ வந்து வில் ஆல்சோ கிரியேட் நியூ ஜாப்ஸ். இங்கே ஒரு 10 ஜாப் போகுதுன்னா இங்கே 15 ஜாப் புதுசாக க்ரியேட் ஆகுது. இந்த 10 ஜாபில் இருக்கவங்களுக்கு ஒரு நாள் திடீர்னு முடிச்சு எழுந்துட்டோன்னே இன்றைக்கி ஏஐனால என் வேலை போக போகுதுங்கிறது தெரியாது. முன்னாடியே அவங்களுக்கு தெரியும், ஓ இதெல்லாம் ரீப்ளேஸ் ஆக போகுதுன்னு. அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்று வந்து ரொம்ப முக்கியம், லேர்னபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் லாங் நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். அதனால் நான் வந்து ஒரு ஃபீல்டில் வந்துட்டேன், நான் இதுக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலே இருந்தீங்கன்னா, ஏன்னா அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக வேறு வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது நிறைய நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி லே ஆஃப்னு. ஆனால் அதே சமயம் நான் சொன்ன மாதிரி தான் 2026 ப்ரொஜெக்ஷன் வந்து 5 லட்சம் ஐடி ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ யாரை வேலையை விட்டு தூக்குவாங்கன்னா சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதவங்க, அவங்களோட வேலைக்கான அடுத்து என்ன க்ரோத்தோ அதுக்கு படிக்காதவங்க இருக்கவங்க, அது மாதிரி தான் போகுமே தவிர ரியலாகவே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபியூ பர்சன்டேஜாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் பி பர்ஃபார்மிங் வெரி வெரி வெல். எனக்கு என்னோட வளர்ச்சிக்காகவும் என் கம்பெனி வளர்ச்சிக்காகவும் நான் வந்து படிப்பேன், நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா
எந்த ஏயும் சரி எம்எல்லும் சரி எதுவுமே நம்ம வேலையை எதுவும் பண்ணாது. ஓகே சார், நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சார். அடுத்தடுத்து இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் சார், பேசலாம். அதான் சார், என்னோட பேர் ஜெயசன், நெல்லூர்லேருந்து பேசுகிறேன். பெங்களூர்லேருந்து? பெங்களூர் இல்லை சார், நெல்லூர் சார். நெல்லூர். ஓகே ஓகே சார், நெல்லூர்லேருந்து. சார் டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சார், இங்கே கொஞ்சம் இடையூறாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கள் சார். அதான் சார், நான் இப்போ பிடெக் சைபர் செக்யூரிட்டி எடுக்கவா இல்லை நான் இங்கே டிகிரி சைபர் செக்யூரிட்டி எது பெஸ்ட் உண்டு சார்? இன்னொரு முறை சொல்ல முடியுமா? பிடெக் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் சைபர் செக்யூரிட்டி இல்லைனா டிகிரி சைபர் செக்யூரிட்டி எது பெட்டர் சாய்ஸாக இருக்கு சார்? நீங்கள் கேட்குறது ஃபர்ஸ்ட் கேட்குது, அடுத்து கேட்குறது பிரேக் ஆகுது சார். கொஞ்சம் தெளிவாக பேச முடியுமா? தள்ளி வந்துடுங்க தொலைக்காட்சியிலேருந்து. தொலைக்காட்சி பக்கத்தில் நிற்க வேண்டாம். சார், பிடெக் சைபர் செக்யூரிட்டி இல்லைனா டிகிரி சைபர் செக்யூரிட்டி எது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்? ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சார். ஒரு QR கோட் கொடுத்துருக்கோம், அதில் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான அந்த கேள்வி அனுப்புங்க, எங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? அடுத்த நேர் சார், சொல்லுங்கள் சார், பேசலாம் சார். நான் 180 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். சரிங்க சார். எனக்கு கோடிங் நாலேஜோ கம்ப்யூட்டர் நாலேஜோ அவ்வளோவா கிடையாது. சிஎஸ்சி, ஐடி, இசி இந்த மாதிரி எடுக்கலாமா? அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல்னு கோர் பிரான்ச் எடுக்கலாமா? ஓகே சார், ஒரு நல்ல கேள்வி சார். நானும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சார், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க சார். இன்னொரு இந்த கேள்வி தான் சார், கோடிங் வராது ஆனால் ஐடி ஃபீல்டில் போகணும். இல்லை, எனக்கு கோடிங் வராதுன்னு எப்படி அவங்க டிசைட் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட்டு ஒருவேளை ஒரு கரெக்டாக இது பண்ணியிருந்தாருன்னா, ஏன்னா ஒன்று கோடிங் மட்டும்தான் ஜாப் ஐடியில் இருக்குங்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி க்ளவுட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டெஸ்டிங் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, எல்லாமே வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எனக்கு இது வரல அப்படிங்கிற போது, ஏன்னா இப்போ டெஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங், அதில் கோடிங்லாம் பண்ணும். ஒரு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் இருந்தால் கூட அதில் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கோடிங்னு வரத்தான் செய்யும். அப்போ கோடிங்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது கோர் இன்ஜினியரிங் போகிறதுல வந்து ஏன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா இதில் டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், கொஞ்சம் சம்பளமும் வரும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னு முடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கோர் இன்ஜினியரிங்கில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுடைய சந்தேகம் என்னவோ அதை சாப்பிட்டு கேட்கலாம். சார், திருச்சியிலேருந்து பிரியா பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. ஓகே சார், இப்போ நான் கரண்டாக பிடெக் செராமிக் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ ஃபர்தராக எம்டெக் பண்ணணும்னா எப்படி சார் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறது? ஓகேம்மா, இப்போ செராமிக் படிக்கிறீங்க, அடுத்து எம்டெக் பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட 2-3 பேர்கிட்ட நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன், அப்புறம் நீங்கள் பதில் சொல்லலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம், என் பேர் நவாஸ் அகமது சார். சார், கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? என் பேர் நவாஸ் அகமது. சரி, சொல்லுங்கள் சார். நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? சார், என்னுடைய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஐடியில் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் 2003 கிராஜுவேஷன் முடித்தேன். இப்போ வந்து 2003 கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஐடியில் சர்ச் பண்ணுறதுனால டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன். டேட்டா சயின்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் எக்ஸல்லாம் எடுத்து நான் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நான் கரியர் பார்த்து ரெடி பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு இப்போ ஏஐ, எம்எல் இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகுது. பட் இதனால வந்து எனக்கு வந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா? இல்லை நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுனால நான் ஐடிலேருந்து ஐடிக்கு நான் வரதுனால எனக்கு இருக்குமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஓகே சார், ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான கேள்விக்கு சார் ஒரு தெளிவான பதில் சொல்லுவாங்க சார். சொல்லலாம் சார். 2003ன்னு சொன்னார். ஓகே, ஸோ 2003னா அவர் முடிச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ அவர் இப்போ தான் கோர்ஸ் பண்ணாருன்னா இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஃப்ரெஷராக தான், ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதாகாது. இதில் வந்து நிறைய உளவியல் சார்ந்து, ஏன்னா இவரோட சின்னவங்கெல்லாம் வந்து மேனேஜர்ஸாக இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணிக்கணும். அண்ட் மோரோவர் அவர் வேற ஒரு ஃபீல்டில் வந்து நிறைய பெரிய சம்பளம் வாங்கியிருக்கலாம். ஸோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணார்னா ஏஎம்எல் வந்து இட்ஸ் ரியலி குட். அதுக்கான கரெக்டாக இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி இது மாதிரிலாம் பண்ணார்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா ஒரு 2023னா கூட ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 22 இயர்ஸ் ஆகிருக்கு அவர் முடிஞ்சு. ஸோ அப்போ வந்து ஒரு
எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு அந்த டீமோட ஜெல்லாகிறது எல்லாமே ஒரு சில இஷ்யூஸ் இருக்கலாம். பட் இதெல்லாம் மீறி என்னால் முடியும் அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனால் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் நேரம் குறைவாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு நேரம் பத்தலை. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இந்த ஐடி துறை சார்ந்து மாணவர்களுக்கு நீங்கள் நிறைவாக சொல்லக்கூடிய அறிவுரை என்னங்க சார்? இது இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட 8% கான்ட்ரிபியூஷன் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. அண்ட் க்ரோத் வந்து இதில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் 2030 பொறுத்தவரைக்கும் $500 பில்லியன் கிட்ட போகிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் இருக்கிற கம்பெனிஸே இன்றைக்கி நிறைய ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி பிளென்ட்டியாக இருக்குது, நிறைய இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும்போது நிறைய ஆட்களும் இதில் வராங்க. ஆல் தட் ஐ வாண்ட் டு சே ஒன்று தான், நான் தனித்தனமே என்னை எப்படி காட்டிக்கிறேன் இந்த க்ரௌட்லேருந்து அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் இலவசமாகவே கிடைக்கிது. எதுவுமே உங்ககிட்ட வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் தேடி போங்க. ரெண்டாவது லிங்க்டின், நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இதெல்லாம் இருங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் லிங்க்டின்ல நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியோட ஹெச்ஆரையோ ஒரு சிஇஓ ரொம்ப ஈஸியாக போய் உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியும். லிங்க்டினை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லாக அவங்களோட எங்கேஜ் ஆகுங்க. ரொம்ப ரொம்ப இன்றைக்கி லிங்க்டின் மூலமாக ஒரு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இஃப் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் வெல், உங்களை பற்றி நல்லபடியாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு லிங்க்டின் மூலமாக நீங்கள் அந்த உங்களோட ட்ரீம் கம்பெனி, எனக்கு இந்த கம்பெனியில் தான் வேலை பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட டெய்லி பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய டூல்ஸ் வந்து இலவசமாகவே கிடைக்குது. ஆனால் ஒன்று தான், எதுவுமே உங்ககிட்ட வரணும் அப்படின்னு ஐடியில் மட்டும் எதிரே பார்க்காதீங்க, நீங்கள் அதை தேடி போங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து லேர்னபிலிட்டி, படிச்சுட்டே இருங்க. என்ன ட்ரெண்டு, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்க, எல்லாமே பாருங்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில் படிங்க. திரும்பி நீங்களே கண்ணாடி முன்னாடி பேச பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா நல்லது. அதே மாதிரி கரெக்டாக இங்கிலீஷில் கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டில் உங்கள் மைண்டில் இருக்கிறத வந்து எதிர இருக்கவங்களுக்கு வந்து புரிய வச்சிட்டிங்கன்னா தட் இஸ் இனஃப்.